களப்போராளி யார்? ஸ்டாலின். களப்போராளி, முதுகெலும்புள்ள களப்போராளிங்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள். மு.க. ஸ்டாலின்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லலாம். முதுகெலும்பு உள்ள களப்போராளி ஸ்டாலின் சொல்லலாம். முதுகெலும்புள்ளவரா களப்போராளியா? அதுக்கு நம்ம பதில் சொல்லணுமே. ஸ்டாலினை போய் முதுகெலும்புள்ள களப்போராளினீங்கன்னா, 2001 கருணாநிதியை கைது செய்யும்போது திரும்பி பார்த்தாங்க, ஸ்டாலின் தப்பிச்சு ஓடி பெங்களூருக்கு போயிட்டார். களப்போராளி பார்த்துக்கோங்க. முதுகெலும்புள்ள களப்போராளின்னா அப்பாவை கைது பண்ணாங்க. தைரியமாக வீட்டில் உட்கார வேண்டியது தானே. அடித்து ஓடி நம்மளையும் கைது பண்ணிடுவான். 76 வாங்கின அடி மாதிரி இப்போவும் அடிச்சுடுவான். ஜெயில்னா அவருக்கு பயம் என்னென்னா 76 பட்ட அடி அது மாதிரி அடிச்சிடுவாருன்னு பயந்து ஓடினார். அவரை போய் களப்போராளி அப்படிங்கிறாரு இவர் சத்யராஜ். காசு கிடைச்சா என்ன வேணாலும் பேசுவீங்களா? அடுத்தது இவரை களப்போராளின்னு நீங்கள் 2001 உள்ளாட்சி தேர்தல் நடத்தும் போது கராத்தே தியாகராஜனை வச்சு ஜெயலலிதா அடிக்கும்போது இவர் சரத்குமார் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டே பயந்துக்கிட்டு போய் பேசுனார் இவர்கிட்ட, நம்ம கராத்தே தியாகராஜன்ட்ட. அவர் முதுகெலும்புள்ள களப்போராளியாங்கிறத சரத்குமார் சாட்சி. நான் கண்ணால் பார்த்தேன் எப்படி ஓடி ஒளிஞ்சார். அதனால தான் ஜெயலலிதா என்ன சொன்னாங்க, முதுகெலும்போட சட்டசபையில் முன்னாடி போய் உட்கார மாட்டார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது. ஜெயலலிதா கேட்டாங்க, என்னையா தளபதிங்கிற முன்னாடி வாயா அப்படின்னாங்க. அப்படிப்பட்ட பயந்தாங்கொழி அவர். காசுக்காக சத்யராஜ் சொல்கிறார் களப்போராளியும், அது முதுகெலும்புள்ள களப்போராளியும்.